Hello viewers, welcome to Cute Kitchen and Craft. Today video குப்பத்தா நூடுல்ஸ் வித்தியாசமாக ட்ரை பண்ணியாச்சு. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். இதுக்கு ப்ளைன் நூடுல்ஸ் ஒரு பக்கெட், அதை பிரிச்சுக்கிட்டுடலாம். நம்ம கடைங்களில் வாங்குகிற மாதிரியே சூப்பரான டேஸ்ட்டில் அதே மாதிரியே செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். இப்போ கொஞ்சம் தண்ணி கொதிக்க வச்சுட்டு அதில் கொஞ்சம் உப்பு, ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிட்டுருவோம். 1/2 கிலோ பாக்கெட்டில் பாதி எடுத்துருக்கேன். அதில் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைங்கன்னு போட்டுருந்துச்சு. அதே மாதிரி வேக வச்சுக்கிட்டுருலாம். உடச்சி போடுறதா இருந்தாலும் போடலாம். முழுசாகவே நான் போட்டுட்டேன். அழகா நீளமாக வரட்டும் அப்படின்ட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து அதை வடிகட்டியாச்சு. வடிகட்டிட்டு ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன், ஒட்டாமல் வரட்டுண்டு. வானலியில் 4 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு வெங்காயம், கேரட், கேப்சிகம், முட்டைகோஸ் இதையெல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். இது நம்ம சிக்கன் நூடுல்ஸாகவும் செய்யலாம், எக் நூடுல்ஸாகவும் செய்யலாம். இன்றைக்கி நான் குப்பத்தா நூடுல்ஸ் செய்கிறதுனால மற்ற பொருள்கள்லாம் சேர்க்கல. காய்கறிக்கு தேவையான உப்பு சேர்த்துருவோம். கோலா உருண்டை குழம்பு ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் அந்த கோலா மாவை எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி நம்ம கோலா உருண்டை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். பார்க்கவும் அழகாக இருக்கும். காய்கறி வதங்கின பிறகு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன் இதையெல்லாம் நம்ம சேர்த்துக்குவோம். அதோட கூட எலுமிச்சை அரைப்பழம் அதுவும் சேர்த்துருக்கேன். லேசான புளிப்பு சுவையோடு நல்லா சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு இதையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா நம்ம கிளறிக்கலாம். மசாலா வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் கிளறிட்டு நம்ம நூடுல்ஸை சேர்த்துடலாம். இப்போ பாயில் பண்ணி வச்சுருக்கிற நூடுல்ஸை லேசாக ஒரு கிளறிட்டு சேர்த்து விடுவோம். ஒட்டாமல் நமக்கு சூப்பராக வரும். நூடுல்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா காய்கறியோடு சேர்த்து ஃபோர்க் வச்சே நம்ம கிளறுவோம். வேறு பெரிய கரண்டிகளை வச்சு கிளறும்போது நமக்கு வசதியாக கிளற வராது. இந்த மாதிரி கிளறணுன்னா காய்கறியோட நூடுல்ஸ் நல்லா சேர்ந்து வரும். ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறிக்கலாம். இதுக்கு நான் சோயா சாஸ் அப்புறம் தக்காளி சாஸ் எதுவுமே நான் சேர்க்கலை. இந்த மாதிரி நம்ம செய்யும்போது கடைகளில் வாங்குகிற மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும். சின்ன சின்ன கோலா உருண்டை வறுத்து வச்சுருக்கிறத இதில் சேர்த்துடலாம். பார்க்கவும் சூப்பராக எம்மியாக அழகாக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. சாஸ் சேர்க்க விருப்பப்பட்டால் சேர்க்கலாம், நமக்கு கொஞ்சம் டேஸ்ட்டும் மாறும். இப்போ நம்ம இந்த மாதிரி செய்கிறது கடைகளில் வாங்குகிற நூடுல்ஸ் மாதிரியே சூப்பராக இருக்கும். முட்டை சேர்க்க விருப்பம் இருந்தால் அதுவும் சேர்த்துக்கலாம், சிக்கன் சேர்த்துக்கலாம். நம்ம புது மாதிரியாக கோலா உருண்டையில் ட்ரை பண்ணி பார்த்தோம். செம சூப்பராக வந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்ட்டு சொல்லுங்கள். டேஸ்ட்டு செமையாக சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அடுத்தடுத்து நியூ வீடியோஸ் அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.